யூபேர் சூப்பர் ட்ராம். நம்ம லடாக்கில் வெறும் மண்ணும் கல்லும் தான் இருக்கும்னு நினைப்போம். ஆனால் இல்லை, இங்கே புல்வெளிகளும் நிறைய இருக்குது, நாயும் இருக்குது. நாய் எதுக்குன்னா இந்த மாதிரி செம்மறி ஆடுகள் அது ஒரு கண்ட்ரோல் பண்ணதுக்கும், நைட்டு யாராவது வந்து தூக்கிட்டு போயிட்டா கூடாதுல்ல, அதுக்காகவும் தான். இங்கே ஆயிரக்கணக்கான செம்மறி ஆடுகள் இருக்குது, பல கூடாரங்கள் இருக்குது. 1 2 இல்லை, 10 15 கூடாரங்கள் இருக்குது. இந்த சுற்றி கூடாரங்கள் தான் கட்டியிருக்காங்க. இங்கே எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. நீங்கள் மேப்பில் பார்த்தா கூட இந்த லொக்கேஷனுக்கு பேர் கூட இருக்காது. இப்போ தான் ஜஸ்ட்டு மழை பெஞ்சு, அதான் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, கொஞ்சம் ஈரமாக இருக்குது. மேலே பார்க்கலாம், அந்த ஒயிட்டாக இருக்குல்ல, பனி தான். கொஞ்ச நேரத்தில் அது மெல்ட் ஆகிரும். அங்கே பார்த்தீங்களா கருமேகங்கள், எப்போனாலும் இந்த இடத்துக்கு வந்துடும். இங்கே கிளைமேட் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. இருந்தாவே எல்லாம் இங்கே வளர்ந்துருவாங்களே. இங்கே இந்த இங்கெல்லாம் நாடோடிகள், இந்த செம்மறி காடுகள், இங்கே இந்த மலைகளில் வந்து புல்வெளிகளை மேய்க்கிறதுக்காக கொண்டு வராங்க. இது சம்மர் மன்சூன் மட்டும்தான் இருப்பாங்க. விண்டர் பனிக்காலம் வந்துடும், விண்டர் அப்போ எல்லாம் கீழே இறங்கிடுவாங்க. உங்களுக்கு ஒரு பிளேஸ் பெருமை கிடையாது. அதான் இங்கே நோ மேட் லேண்டு சொல்லுவாங்க. நம்ம சொன்னால் தமிழில் நாடோடிகள். இங்கே ஆயிரக்கணக்கான செம்மறி ஆடுகள் இருக்கு. இங்கே இருக்கா, அங்கே இருக்குது, குதிரை, கழுதை, யோக் நிறைய இருக்குது. நீங்கள் மேலே லைட்டாக பார்க்கலாம், பச்சை பச்சையாக இருக்குல்ல, அது எல்லாமே புல்வெளிகள் தான். இங்கே நான் 2 நாளாக ஸ்டே பண்ணியிருக்கேன். மக்கள் ரொம்ப நல்ல நடவடிக்கை மக்கள் தான், பணிவாக தான் நடந்துக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு டென்ட்டு போட லொக்கேஷன் சொன்னாங்க. இந்த இடத்துல போட்டுக்கு தம்பி, 2 டென்ட்டுக்கும் நடுவில் நீ இருந்துக்கோ அப்படின்னு. நான் டென்ட்டு போடும்போது நல்லா காற்றடிச்சு சொன்னாங்க, தம்பி நான் வேணா உங்களை ஹெல்ப் பண்ணணுமா? இல்லை வேண்டாங்க, நான்லாம் யாரையும் ஹெல்ப் எதிர்பார்க்க மாட்டேன், சொல்லுங்க நானே பார்த்துருக்கேன். பார்த்தீங்களா, எனக்கு என்ன டவுட்னா, நிறைய செம்மறி இது எப்படி தான் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரில. ஒவ்வொரு கலர் பார்த்தீங்களா, நம்மள தான் பார்க்குது. ஓகே, யூபேர் பண்ணுறேன், லொக்கேஷன் நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் செம்மறி ஆடுகள் தான். இப்போது டைம் ஆகிட்டு, ஸோ அதனால் அதோடைய வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு மலைக்கு பின்னாடி போயிடுவாங்க, அங்கே போய் போய் மேய விட்டுருவாங்க. ஓகே, ரொம்ப அமைதியாக நடங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அமைதி வேணா இங்கே வாங்க. இது லடாக். ஆனால் அந்த ஊர் வில்லேஜ் நேம் நான் சொல்ல மாட்டேன், சீக்ரெட். யூபேர் சூப்பர் ட்ராம். பார்த்தீங்களா, இது நம்ம லடாக் தான். இது நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா, அவ்வளோ புல் அடர்த்தியாக இருக்குது. ரொம்ப அழகான இங்கே சின்ன சின்ன இந்த மண் திட்டு மாதிரி புல் திட்டுகள் மேலேயும் கீழேயும் இருக்குது. அங்கே லேக்கு, அப்புறம் அந்த லேக்கில் சில உப்பு லேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சைடில் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும், உப்பு படித்த மாதிரி இருக்கும். உப்பெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த லேக்கு சுற்றி இருக்கும். உப்பளமாகவும் இருக்கும் லேக்கு, ப்ளஸ் இந்த புல் திட்டு, மண் திட்டுன்னு சொல்ல முடியாது, புல் திட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. லடாக்கில் கல்லும் மண்ணும் தவிர்த்து புல்வெளிகளும் இருக்குது. அங்கே தூரத்தில் 3-4 காட்டு குதிரை இருக்குது. அது ஏன் காட்டு குதிரை சொல்கிறேன்னா, அது மட்டும் தனியாக தெரியுது. இங்கே மேய்க்கிற குதிரைக்கும் அந்த காட்டு குதிரைக்கும் ரொம்பவே வித்தியாசம் தெரியுது. நீங்களே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தள்ளி கிராமங்கள் தெரியும். கிராமங்கள் ஒன்றும் பெருசு இல்லை, ஒரு 50 பேர் கூட வசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஆளே இல்லாத ஒரு தீவு மாதிரி இருக்கு. இது அவங்களுடைய கோயில் நினைக்கிறேன், கல்லாலே கட்டி வச்சிருக்காங்க. இது என்ன சாஸ்திரமோ சம்பிரதாயமோ. ஓகே, யூபேர் சூப்பர் ட்ராம் நல்லா இருக்கலாம் லொக்கேஷன், நீங்களும் வரணும்ல. இது லடாக்கில் தான் இருக்குது. லடாக்கில் டிசோமோரி லேக்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன லேக் இது.
பாங்குன்னு சொல்லுவாங்க. பாங்கில் இதே மாதிரி தான் புல் தட்டுகள் இருக்கும், மண் திட்டு மாதிரி புல் தட்டுகள். ஓகே, யூ பேர் சூப்பர் ட்ராம். இன்றைக்கி கூட எனக்கு 11 நாள் ஆக போகுது ட்ரெக்கிங் பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டேன். இன்றைக்கி மேபி மணாலி பஸ்ஸு கிடச்சா மணாலிக்கு போயிட வேண்டியதான். ஹைவே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஆனால் அதில் 5 மணி நேரம் நான் நடக்க வேண்டியதாக இருக்கும். ஏதாவது ட்ரக்கு கிடச்சா ஓகே, ட்ரக்கை பிடிச்சி போயிட வேண்டியதான். ஓகே, பாய், யூ பஸ் சூப்பர் ட்ராம்.